அண்மை செய்தி. தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த அறிக்கை வெள்ளை அறிக்கை அல்ல, அது வெறும் வெற்று அறிக்கை என்று தற்பொழுது திமுக தரப்பிலிருந்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்களின் இயலாமையை மறைக்கவே வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நாடகம் இது என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய கருத்துக்களை தற்பொழுது தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று தலைமை செயலகத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை குறித்து தற்பொழுது தங்கம் தென்னரசு அவர்கள் அவருடைய கருத்தை முன்வைத்துள்ளார். தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த அறிக்கை வெள்ளை அறிக்கை அல்ல, அது வெறும் வெற்று அறிக்கை என்று முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தங்களின் இயலாமையை மறைக்கவே வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நாடகம் ஆடுவதாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாவீக அரசு குறித்து தற்பொழுது அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்த அறிக்கை வெள்ளை அறிக்கை அல்ல, அது வெறும் வெற்று அறிக்கை என்றும் அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். இன்று தாவீக தரப்பிலிருந்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அது குறித்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் விலக்கி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் வானவேடிக்கையே வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை ஏமாற்றி பொறுப்பிற்கு வந்துள்ள இந்த அரசு தனது நிர்வாக திறமையின்மையாலும் ஆழம் தெரியாமல் காலை விட்டு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத இயலாமையாலும் புசுவானமாக மாறிவிட்டதை மறைக்க ஹைப் ஏற்றிய அறிக்கை ஒன்றினை வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெளியிட்டு அதனை பிளாக் ஆக்கியிருந்தது மிக முக்கிய ஒன்றாக தெரிவித்துள்ளார். மேலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி பொதுமக்கள் தெருவுக்கு வந்து போராட தொடங்கி இருக்கிறார்கள். என அஞ்சி அவர்களை கோப கடலில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் யுக்தியாக எஸ்கேபிசம் தங்களின் இயலாமையை மறைக்கவே இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு நாடகம் நடத்தப்பட்டு இருக்கின்றதே தவிர வேறு எதற்கும் அல்ல. எனினும் உரிய விளக்கங்கள் விரைவில் விரிவாக கூறியிருக்கின்றார். மிக முக்கியமாக எப்படி அவர் சமூக இதழ்களில் தாவேகாவுடைய நபர்களுக்கு பதிவு செய்கிறார், அதே பாணியில முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தது மிக முக்கியம் ஒன்றாக அது மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் புஷ்பவனமாக மாறிவிட்டதை மறைக்க ஹைப் ஏற்றிய அறிக்கை ஒன்றினை வெள்ளை அறிக்கை என்ற பெயர் வெளியிட்டு அதனை பிளாப் ஆக்கியிருக்கிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக விரைவில் இது தொடர்பாக பத்திரிகை வாயிலாக வெளியிட தெரிவிப்பது மிக முக்கிய பார்க்கப்படுகிறது. நௌஷாத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.